இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சகோதரர்களே, அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது இயக்கங்களை போன்று உருவாக்கப்பட்ட கொள்கை அல்ல. உருவாக்கப்பட்ட கொள்கைக்கும் உயிர்ப்பிக்கப்பட்ட கொள்கைக்கு இடையில பாரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. உருவாக்கப்பட்ட கொள்கையாக இருந்தால் அவங்க இஸ்லாத்துல பல வகையான இஸ்லாத்துடைய வடிவங்களை மாற்றி கோலங்களை மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மதுகபுகளையும் இயக்கங்களையும் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒன்று, அந்த இயக்கங்களுக்கு பேர்களை வச்சிருக்கிறாங்க. எப்படி பேரு? தப்லீக்னு பேர் வச்சுக்கிறாங்க, ஜமாத் இஸ்லாமி, ஹுபுல் அவுலியா, தரீகா, இப்படி எத்தனையோ பெயர்களை கொண்டு அழைக்கிறாங்க. இந்த இயக்கங்களுக்கு இடையில இஸ்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய வடிவம் இருக்குதான்னு பார்த்தா அந்த வடிவமும் இல்லை. அப்ப இவங்க எல்லாருமே பிதஅத்துகளை செஞ்சுக்கிறாங்க. தொழுகையில இருந்து எல்லா கர்மங்களிலும் மார்க்க அமல்கள் எல்லாத்துலேயுமே பிதஅக்கள் தான் இருக்குது. அப்ப இவங்க உருவாக்கின கொள்கைகள் பேர்களையும் உருவாக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் அமல்கள் எல்லாத்துலேயுமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரும் காட்டாத வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் இந்த கூட்டமைப்பு பெயரில் இருந்து அவங்களுடைய எல்லா அமல்களும் நபி சொன்னதை தான் அவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவாங்க. சொன்னது, செஞ்சது, அங்கீகரிச்சது, இதுதான் அவங்களுடைய வாழ்வில் நடைமுறையான ஒன்றா இருக்கும். இப்போ இதுக்கும் அதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். உயிர்ப்பிக்கப்பட்டது என்பது நபி அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அதை இன்றைக்கு ஜமாத்துல் முஸ்லிமீன்ல காணலாம். ஆனா பிரிவுகள்ல போனா காணலாமா? காண முடியாது. இதுதான் ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கும் ஏனைய ஃபிரகாக்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இது இலகுவா, ரொம்ப சிம்பிள். உயிர்ப்பிக்கப்பட்ட மார்க்கம் அது நபி ஏற்கனவே இதே மாடல் இருக்குது. அதாவது ரோல் மாடல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரோல் மாடல் தான் இன்றைக்கும் இருக்குது. அவங்க எப்படி தொழுதாங்க, எப்படி நோன்பு பிடிச்சாங்க, எப்படி ஹஜ்ஜி செஞ்சாங்க, எப்படி ஏனைய வணக்க வழிபாடுகள் எது எதெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாமே அவங்கள நடைமுறையில் இருக்குது. அப்ப இதைத்தான் உயிர்ப்பிக்கப்பட்ட கூட்டத்துக்குரிய இயல்பான பண்புகள் என்று சொல்றது. மற்ற இயக்கங்கள் எடுத்துக்கொண்டா அது எல்லாம் உருவாக்கப்பட்டவைகள். உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் எல்லாத்துலேயும் அவங்க பிதஅத்துகள் இருக்கும். பாங்கில் இருந்து ஆரம்பிச்சு தொழுகையில முடிக்கும் வர காட்டியும் எல்லாமே பிதஅத்துகள் தான் இருக்குது. உதுவுல இந்த ஆரம்பிச்சு உதுவு முடிய காட்டியும் பிதஅக்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. மதுஹபுல உருவாக்கி, இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காலத்துல தொழுகை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க இருந்த சஹாபாக்கள் எல்லா நாடுகள்லையும் போய் வாழ்ந்தாங்க. யாராவது நாடுகள் இந்தோனேசியாவில் இருந்த சஹாபி ஒரு வகையாகவும் தொழுது, இந்தியாவுக்கு வந்து ஒரு வகையாக தொழுது, இப்படி தொழுது காட்டினாங்களா? இல்லையே. எங்க போய் பார்த்தாலும் ஒரே தொழுகை, ஒரே முன்மாதிரியா தான் இருந்தாங்க. அப்பயே நீங்க சாபி ஹனபி ஹன்பல் பிரிச்சு இப்ப தொழுகிறீங்க. அப்ப இயக்கங்கள், மதுஹபுகள் இது எல்லாமே இன்றைக்கு மக்களை வந்து கூறு போட்டு இருக்கிறதை தவிர ஒற்றுமையை சீர்குலைச்சி இருக்குது. இன்னைக்கு ஒற்றுமையாக ஒன்றாகணும் எல்லாரும் பேசுறாங்க. ஆனா எந்த இயக்கத்திலேயாவது ஒன்றாக கூடிய ஒரு முகாந்திரம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. எந்த விதமான முகாந்திரமும் அவங்க இடத்துல இல்லை. ஒற்றுமை என்ன, ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒவ்வொரு தலைவர்களை வச்சிருக்கிறாங்க. ஆனா ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒற்றுமைக்கான அழைப்பை விடுக்கிறதோட ஒற்றுமைக்கான முகாந்திரம் சரியான அஸ்திவாரம் இடப்பட்டிருக்குது. ஒற்றுமைக்கு ஒரு அமீருக்கு கீழே, ஒரு தலைமையின் கீழே ஒன்றுபடணுங்கிற அந்த அழைப்பு மட்டும் இல்லை, ஒற்றுமைக்கான எல்லா வகையான வழிவகைகளும் வச்சிருக்கிறாங்க. இது யாரால உருவாக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமையாக இந்த ஜமாத்துல் முஸ்லிம் பயணிக்கணுங்கிறதுக்காக என்ன விஷயங்களை சொல்லணுமோ எல்லா உபதேசங்களை செஞ்சு இறுதி ஹஜ்ஜிலையும் உங்களை கருத்த அடிமை, அபிசீனி அடிமை தான் உங்களுக்கு அமீராக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்படுங்கனையே அது முதலாவது வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமுருக்கும் பி ஹம்சின் அல்லாஹு அமர்னி பிஹின். 5 விடயங்களை எனக்கு நான் அதை உங்களுக்கு ஏவுகின்றேன். செவிமடுத்தல், கட்டுப்படுதல், ஒரு ஜமாத், ஒரு கூட்டம். இதுதான் அடிப்படை இஸ்லாத்துல பேசிக். இந்த விஷயத்துல யாராவது தளர்ந்தாங்கன்னு சொன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு சமுதாயம் சீர்குலைகிறதுக்கு இந்த அடிப்படையை விட்டாலே முடிஞ்சுது. அதாலதான் ஒரு அபிசீனி அடிமை உங்களுக்கு கருத்த அடிமை உங்களுக்கு அமீராக்கப்பட்டாலும் கட்டுப்படுங்கிறத ஆணித்தரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க. அப்ப
இந்த விஷயங்களை முதுகுக்கு பின்னால தள்ளி போட்டுட்டு இயக்கங்களை உருவாக்கிக்கிட்டு அந்த இயக்கங்கள்லயே இருந்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொண்டு அந்த இயக்கங்களை தக்க வைக்கிறதுக்காக இன்றைக்கு நாங்க சத்தியத்தை சொல்லும் போது சத்தியத்தோடு மோதுறாங்க. அது ஒரு காலமும் சத்தியத்தை சீர்குலைக்க முடியாது. ஆகவே அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்ற மாதிரி குல்லு ஹிஸ்பி பிமா லதைஹி ஃபர்ஹூன், ஒவ்வொரு ஹிஸ்புகளும் ஒவ்வொரு இயக்கங்களும் தங்களிடம் உள்ளதை கொண்டு சந்தோஷம் அடைகிறாங்களே தவிர அவங்க இந்த சத்தியத்தை பற்றி சிந்திக்கிறீங்கள. காரணம் அவங்களிடத்துல இருக்கிற இயக்க வெறியும் இயக்கத்தை வளர்க்கணுங்கிற ஆர்வமும் தான் அவங்கள இதுல இருந்து தடுத்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் இந்த நேர்வழியை காட்ட